Hi friends, welcome to my channel and welcome to my kitchen. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் ஒரு 1/2 kg நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி மட்டனை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து மசாலா தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மசாலா போட்டு தான் நம்ம இந்த மட்டன் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து என்னென்னு பார்க்கலாம். தனியா 3 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகாய் தேவையானது, ஒரு பட்டை 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்கிறதுக்கு தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் வந்து ஃப்ரை பண்ணி அரைக்கிறதுக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அரைஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ப்ளஸ் அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு. இது எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது வதக்கிறதுக்கு அதாவது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம தாளிக்க போகிறோம். அடுத்தது பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் விட்டு தனியா அதாவது மல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், சோம்பு, மிளகு இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கசகசா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா ஆட் பண்ணும்போது நம்ம வந்து இதில் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறம் வரமிளகாய் நம்ம 7-8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மல்லியோட வாசனை வந்து போகணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி இப்போ தனியாக எடுத்தாச்சு. நம்ம அடுத்தது வந்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, ரொம்ப ஃப்ரை ஆனால் டேஸ்ட் மாறிடும். அதனால் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மிளகாய் இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதாவது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க. அப்புறம் தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுக்கலாம். கண்ணாடி பதம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம எடுத்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த மசாலா ப்ளஸ் அந்த வெங்காயம் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடல. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலாவை. இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டை, 2 அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாம் ஃப்ரை ஆகணும். ஒரு ஏலக்காய், இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா ப்ளஸ் வெங்காயம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாயை போடலாம். அடுத்தது கருவேப்பிலை ப்ளஸ் வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கினா போதும். ப்ரௌனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வந்து வதங்கணும், சுருண்டு வரணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயோடு சுருண்டுடணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணலாம். தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இந்த மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணியிருக்கலாம், அரைச்சி வச்சுருக்க மசாலாவை. மட்டன் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வேக வைக்க போகிறோம்.
மசாலா ஆட் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். மட்டனில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டால் போதும். நான் வந்து உப்பு இதில் சேர்க்க மாட்டேன். உப்பு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். நல்லா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா மட்டன் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரட்டும். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து வாசனைக்காக கருவேப்பிலை, இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். குழம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இது கிரேவின்றதுனால நான் தண்ணி விடவே இல்லை. வெறும் கொஞ்சம் 2 கிளாஸ் தண்ணி ப்ளஸ் இப்போ உப்பு கருவேப்பிலை போட்டுட்டு வேக விட்டு கொதிக்க விட்டு நான் இறக்க போகிறேன். அவ்வளோதான். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்மளோட மட்டன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு தேங்க்யூ ஃபார்